குறைகள் சொல்லும் உதடுகள் ஒரு நாள் உன்னை புகழ்ந்து பேச வேண்டுமா? அப்போ இந்த கதையை கேளுங்க. எப்பவுமே குறைகளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சிற்பி தன்னோட சிற்ப கலையை தன்னுடைய பையனுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். அந்த பையனும் அதை ரொம்ப பொறுப்பா கத்துக்கிட்டு சிற்பங்களை செதுக்குறான். ஆனா அந்த தந்தை சிற்பி அதுல இருந்து ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவனும் அந்த குறைகளை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு தடவையும் அதை திருத்திக்கிட்டு ரொம்ப அழகான சிற்பங்களை மறுபடியும் செதுக்குறான். இவர் மறுபடியும் குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அவன் செதுக்கி வைத்த அந்த சிற்பத்தை பார்த்து சிற்பத்தை அந்த வழியாக போய்கொண்டிருந்த மன்னர் ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்த அந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு அந்த சிற்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவர் அந்த சிற்பத்தை அவ்வளவு ரசிச்சு சந்தோஷமா அந்த பையனை பாராட்டிட்டு போறாரு. அதுக்காக நிறைய காசும் கொடுக்கறாரு. இது எல்லாத்தையும் ஓரமா இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த அப்பா தன்னுடைய பையனை கூப்பிட்டு ரொம்ப சோகமா கேட்கிறாரு, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லையா கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை இது வரைக்கும் குறைகள் மட்டும் தான் சொல்லி இருக்கேன், உன்னை எந்த விதத்திலுமே பாராட்டினதே கிடையாது, அதனால உனக்கு கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, உன்னை குறை சொல்பவர்கள் எல்லோரும் உன்னை கீழே இழுக்க வந்தவர்கள் இல்லை, சில நேரங்களில் அவர்கள் தான் நீ மேலே எழ உதவுவார்கள் அப்படின்னு சொல்றான். நீங்க ஒரு தடவை என்னை குறைகள் சொல்லும் போது அதை நான் மாத்திக்கிட்டே வந்தேன், அதுதான் என்னை உருவாக்குது, நான் நம்புனேன், அந்த குறைகள் தான் எனக்கு இன்னைக்கு பரிசு கொடுத்திருக்கு. சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். குறைகள் என்பது நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை உருவாக்க வந்தவை. அந்த குறைகள் உண்மை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா இக்னோர் பண்ணிடு. இந்த கதை மாதிரி உங்க லைஃப்ல உங்களை குறைகள் சொல்லி செதுக்கக்கூடிய யாராவது இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.